ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமைதியான பையன் பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பையன் எப்பயுமே ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப சோர்வாகவே இருப்பானா. அவங்க அம்மா அப்பா அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களாம். நம்ம பையன் மற்ற பசங்க மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ லீவுனால அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருப்பாராம். உடனே அவனை வச்சு நிறைய விளையாட்டு விளையாண்டாராம். நிறைய புதிர் விளையாட்டுக்கள், நிறைய எல்லாமே அவன் ரொம்ப புத்தி கூர்மையாக சூப்பராக விளையாண்டானா. அவங்க தாத்தாவே தோற்கடிச்சிட்டானா பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ளே உள்ள தனித்திறமையாக அவங்க தாத்தா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவனை என்கரேஜும் பண்ணாராம். அதுக்கப்புறம் லீவு முடிஞ்சு ஊருக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், இவன் ரொம்ப தனித்துவமானவன், ரொம்ப அறிவு கூர்மையாக இருக்கிறவன், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வீணாக அவனை நினச்சி கஷ்டப்படாமல் அவனுக்குள்ள அறிவுத்திறமையை வளர்த்து விடுங்க, அவன் முன்னேறி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.